கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து 65 நபர்கள் உயிரிழப்பு. தொடர்ச்சியான வன்கொடுமை. கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, போதை மருந்துக்கு ஆளாகி தமிழக இளைஞர்கள் தொடர்ச்சியான மரணங்கள், சாலை விபத்துகள், சரியான ஒழுங்கு நடவடிக்கை இல்லாத கையாளாகாத காவல்துறையினர், கூலிப்படைகளை கையில் வைத்திருக்கின்ற திமுக, ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு எட்டியுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக மக்கள் பணத்தின் மீது அவ்வளவு மோகம் இருக்கிறதா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 5வது சுற்று முடிவில் 31,151 வாக்குகள் பெற்று முன்னிலையில் திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் தொடர்ச்சியாக 5வது சுற்றில் முன்னிலை பெற்று வருகிறார். அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் 2வது 3வது இடத்தில் பாமக, நாம் தமிழர் தற்பொழுது தொடர்ச்சியாக 2வது 3வது இடத்தில் முன்னிலை பெற்று வருகிறது. ஆனால் அதிமுகவின் ஓட்டுக்கள் பாமகவிற்கும், அதிமுகவின் ஓட்டுக்கள் நாம் தமிழருக்கும் விழும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு சாதகமாக மாறியிருக்கிறது. இதுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான கள நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியை குறை கூறுகின்ற தமிழக மக்கள் தற்பொழுது அதற்கு விடிவு வர வேண்டும் என்றால் மாற்றம் ஒன்றுதான். ஆனாலும் மக்கள் கடைசி நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை குறை கூறி கொண்டிருந்த விக்கிரவாண்டி மக்கள் கடைசி 3 நாட்களில் திமுகவினர்கள் கொடுத்த 5,000 10,000 ரூபாயை வாங்கி கொண்டு திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை வெற்றியடைய வைத்தது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். இடைத்தேர்தலுக்கு இந்த நிலைமை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலைமை மேலும் போட்டியிடக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் சீரோவாக மாறுமா என்ற ஒரு கேள்விகளும் எழுகிறதல்லவா? ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளை வெற்றியடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பிறகு 1 மாதம் கூட பூர்த்தியாகவில்லை. கள்ளச்சாராயம், ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் தொடர்ச்சியாக திமுகவிற்கு எதிர்ப்பாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 19,670 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் 5வது சுற்றில் இருக்கிறார் என்றால் தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் பணத்தின் மீது எவ்வளவு மோகம் இருந்தால் இது சாத்தியமாக இருந்திருக்கும். நாம் தமிழர் வீதி வீதியாக சென்று திமுகவினர்களை பற்றி ஒவ்வொரு அறிக்கையாக வெளியிட்ட போது கூட மக்கள் திருந்தாததை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.